இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சக்கி எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எம்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து G97S500 M3 கொடுக்க போகிறோம். M3 ரெண்டாவது பிளாக் இன்சர்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா கிளாக் வைஸில் சுற்றணும். பட் இது சிமுலேட்டர்னால கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகுது. எந்த வேலிக்கு சுற்றுதோ அந்த வேலி தான் டிஸ்பிளேயில் பொசிஷனாக காட்டும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். இங்கே நம்ம கவுண்டர் கிளாக் வைஸுக்கு நம்ம மாற்றி ஸ்பிண்டில் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. ப்ரோக்ராம் மூலமா எப்படி சக்கை சுற்ற வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் ப்ரோக்ராம். ரீசெட் பண்ணிக்குவோம். இது வந்து சிங்கிள் பிளாக்கில் போட்டு ஒவ்வொரு லைனாக படிக்க வைக்கும்போது அந்த ஜக்கு பொசிஷன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடும், இல்லாட்டி டரட் வந்து இறங்கிடும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க மட்டும் தான் பண்ண முடியும். பட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஆபத்தாகும். அதனால் இதை முயற்சி பண்ணாதீங்க. ஒரு க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஏற்கனவே இப்போ இது வந்து ப்ரோக்ராம் மெத்தட். இது ஃபுல்லாக ஒரு லைன் படித்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன ப்ரோக்ராமில் ஸ்பிண்டில் ஸ்பீடு கொடுத்துருக்கோ அதே ஸ்பீடு தான் நம்ம வந்து அடுத்து ஸ்பிண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துக்கும். இப்போ ப்ரோக்ராம் ஆட்டோ மோடில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ப்ரோக்ராம் சும்மா ஃபேஸிங் பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆகி போய் நிற்கிது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 1500 கடைசியாக கொடுத்துருக்கோம் ப்ரோக்ராமில். பட் நம்ம இங்கே எவ்வளோ சுற்றுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்பிண்டில் ஆன் பண்ணலாம். இப்போ எவ்வளோ ஸ்பீடு சுற்றுதுங்கிறத நீங்கள் பொசிஷனில் பார்த்தா தெரியும். 1200 சுற்றுது. இதுதான் நம்ம ப்ரோக்ராம் வேலையில் என்ட்ரி பண்ணியிருக்கோம். இதுமாரி கடைசியாக என்ன வேலையை நம்ம என்ட்ரி பண்ணுறோமோ அந்த வேலையை தான் கடைசியாக ஸ்பிண்டில் ஸ்பீடு ஆனுக்கு எடுத்துக்கும். இதான் இதுமாரி 2 மெத்தட் இருக்குது. இதில் நீங்கள் எம்டிஐ மூலமாக மெத்தட் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறந்தது. ப்ரோக்ராம் மூலியமாக யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். மெமரி பிடிக்கிறதுக்கோ ஃபைல் பண்ணுறதுக்கோ தான் அதை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் வேல்யூ கொடுத்துருப்பேன் 1200 M04 கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி எடுத்துக்கும். நம்ம அந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இங்கேயே ரெண்டாகும். அடுத்த ரீசெட் பண்ணிக்கோ. எம்டி மோடு. இந்த இடத்துல என்ன வெளியே நம்ம கொடுக்குறோமோ அந்த வெளியே எடுத்துக்கலாம். G97S800 M03 டபுளாக் இன்செர்ட் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறோமோ எம்டி மூலமாக நம்ம செக்கை ரன் பண்ண வைக்கலாம். ஸ்பிண்டில் ஸ்டாப். இது இந்த மாதிரி டைரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது சிமுலேட்டர்னால நம்மளுக்கு ஆப்போசிட்டாக காட்டுது. பட் திஸ் இஸ் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். பட் திஸ் இஸ் காமன். ஜெனரலி திஸ் இஸ். நன்றி, வணக்கம்.